அனைவருக்கும் வணக்கம். தமிழறித நுட்பியல் உலகாயம் இலங்கை சிறப்பு இணையவழி உரையாடல் 200. காலம் 2026 3/28 சனிக்கிழமை பிற்பகல் 7:25 8:30. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு ஏஐ அமைப்புக்கான பாதுகாப்பு, செக்யூரிட்டி சிஸ்டமும் ஏஐ சிஸ்டம். உரையாளர் முனைவர் ஈனா இனியநேரு, மேனாள் துணை தலைமை இயக்குனர், தேசிய தகவலியல் மையம், இந்திய அரசு. இந்த நிகழ்வை ஆரம்பித்து தொடர இருப்பவர் எங்களுடைய தலைவர் கானா விக்னேஸ்வரானந்தம். இப்பொழுது நான் அனைவரையும் வரவேற்று விக்னேஸ்வரானந்தம் அவரிடம் இதை கையளிக்கிறேன். விக்னேஸ்வரானந்தம், நீங்கள் ஆரம்பியுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் தமிழால் இணைந்திட்ட இந்த தமிழகத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் கணேசமூர்த்தி விக்னேஸ்வரானந்தன், தமிழகத்தினுடைய தற்போதைய தலைவர். அந்த வகையிலே இன்றைய எமது 200வது கலந்துரையாடலுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மைல்கல்லை அடைந்திருக்கிறோம். அந்த கலந்துரையாடலுக்கு எங்களது அமைப்போடு ஆரம்பத்தில் இருந்து ஒன்றாக கலந்து செயற்படுகின்ற முனைவர் ஐயா இனியநேரு அவர்களை அன்புடன் வரவேற்று தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் சிறப்பான உரையை ஆற்றுவதற்காக அவரை வரவேற்பதோடு இந்த நிகழ்விலே இன்றைய நிகழ்வில் தங்களது வாழ்த்துறைகளை வழங்க இருப்பவர்கள் இந்த நிகழ்வை கொண்டு நடத்துவதற்கு எல்லா விதத்திலுமே செயல்படக்கூடிய உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி மகிழ்வோடு பெருமையோடும் வரவேற்கிறேன். என்னுடைய வரவேற்பை தொடர்ந்து நான் தலைவர் என்ற அடிப்படையிலே ஒரு சில விடயங்களை சொல்லி அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம் என நினைக்கிறேன். எங்களது குறிப்பிட்ட நேரம் கடந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த தமிழறிவு அமைப்பானது ஒரு மிக மிக நேர்த்தியாக கொண்டு செல்லப்படுகிறது. அதற்கு எங்களது செயலாளர் ஐயா சரவணன் அவர்கள் அடிப்படை காரணம். அவரோடு சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கியவன் என்ற ஒரு சிறிய பெருமையோடு சந்தோஷத்தோடு நான் இதுக்குள்ள இந்த விடயத்தை இன்றைய நிகழ்வை எடுத்து நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களது இந்த நிகழ்விலே மிக பலனுள்ள முக்கியமான ஒரு விடயத்தை தலைப்பாக கொண்டிருக்கிறோம். அதுவும் 200வது ஒரு உரையாடல். எனவே இந்த நிகழ்விலே வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டையும் தெரிவித்து நான் அடுத்த நிகழ்வுக்கு நினைக்கிறேன். தொடர்ந்து இணையவழி உரையாடல் கடந்து வந்த பாதை தொடர்பாக எங்களது அமைப்பின் செயலாளர் திரு ஐயா சீனா சரவணானந்தன் அவர்கள் உரையாற்றுவார். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இந்த இணையவழி உரையாடல் ஆரம்பித்ததின் ஒரு சுருக்கத்தை கூறுகிறேன். 2017 அரசு சார்பற்ற நிறுவனமாக தமிழறித நுட்பியல் உலகாயம் அரசு சார்பற்ற நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து நாங்கள் பல்வேறு தமிழ் மொழி இணையப்பாவனை, தமிழ் மொழியில் இணையப்பாவனை போன்ற பல விடயங்களை நேரடியாக சென்று பல்கலைக்கழகம், உயர் தொழில்நுட்ப நிறுவனம், பாடசாலைகள் என்ற வகையிலே செய்து கொண்டு வந்தோம். 2020 ஏப்ரலின் பின் கொரோனா தொற்று காரணமாக நாங்களால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு செல்ல முடியாத நிலையில் சூம் உரையாடலை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த சூம் உரையாடலின் முதலாவது உரையாடல் 2020 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்தோம். அதிலே முதலாவது உரையாளராக வந்தவர் இனியநேரு அவர்கள். அந்த வகையில் அவரே தொடர்ந்து இந்த சிறப்பு உரையாடல்களுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வாழ்த்தை தெரிவித்திருந்தார். நீங்கள் 200 வரையும் 200 கங்காலம் செல்ல வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அதற்கான எனது ஒத்துழைப்பையும் தருவேன் என்று கூறினார். அந்த நேரத்திலேயும்
200 வரையும் செல்ல முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ நாங்கள் 200ஐ கடந்து விட்டோம். இந்த கடந்து வந்த பாதையிலே இலகுவான சந்தர்ப்பங்களும் இருந்தவை. அப்படி அல்லாத நெருடல்கள் அல்லது ஒரு உரையாளரை தேடுவதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு எப்படியோ நாங்கள் ஒரு உரையாளரை தேடி நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இப்பொழுது கூட இனியனர் சொல்லுவார், 5300 போங்கள் என்று சொல்லுவார். இயற்கை எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை தந்தால், அல்லாட்டிக்கும் வேறு ஆக்கள் எங்களுடைய தமிழகத்தில் இருக்கின்ற ஏனைய சகோதரர்கள் இதை கொண்டு செல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்பொழுது இந்த கடந்து வந்த பாதையிலே எனக்கு அதாவது அங்கத்தவர்கள் பங்குபற்றினர் இல்லாமல் ஒரு நிகழ்வு இல்லை. அந்த வகையிலே உரையாளர்கள், நிர்வாகிகள் போன்றோர் சாதாரண அங்கத்தவர்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதனால்தான் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் பல்வேறு வேறு நிறுவனங்களுடன் சேர்ந்து நடாத்துகின்றோம். தமிழ்நாட்டில் தமிழ்நேய கழகம் எங்களுடைய அருகில் இருக்கின்ற துரை மணிகண்டன் அவர்கள், அவர் எங்களுக்கு மிகவும் பக்கலமாக இருந்தார். இன்னும் ஒருவர் லண்டனிலிருந்து சிவா பிள்ளை என்பவர், இவர் எனக்கு ஆக்கவும் ஊக்கவும் தந்தவர். அவர் இன்று அண்மை காலங்கள்லாம் காலமானார். அவரையும் இங்கே நாங்கள் நினைவு கூர்ந்து இப்பொழுது நாங்கள் இந்த தலைவரிடம் இதை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். வாருங்கள் விக்னேஸ்வரன், நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளின்படி சொல்லுங்கள். நன்றி ஐயா. உண்மையிலேயே இனிய நேரு ஐயா சொன்னது போல மாத்திரமல்ல, நாங்களும் இதை தொடர்ந்து கொண்டு போகணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சித்தாலும் எங்களுடைய முயற்சியை விட சரவானந்தன் ஐயாட முயற்சியும் பங்களிப்பும் அவருடைய உந்துதலும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அந்த வகையில கடந்து வந்த பாதையை சொன்னார். ஆனா அதுக்காக அவர் சந்திக்கிற நெருக்கடிகள் மிக அளப்பரியது. அதை நான் வாயால சொல்லி முடிக்கல அளவான விஷயங்கள் இருந்தாலும் நன்றி. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன, நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு வாரத்தை கொண்டு தொடங்கினாங்க, பிறகு 2 வாரத்தை கொண்டாக மாற்றிக்கொண்டோம். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நாங்கள் கடந்திருக்கிறோம். அந்த வகையில் இதுக்கான அனைத்து சிறப்பும் பெருமையும் பெருமளவில் ஐயா விசாரம். தொடர்ந்து நிகழ்வின் அடுத்த விடயமாக எங்களுடைய அமைப்போடு தொடர்ந்து செயற்பட்டு வருகின்ற ஒரு தமிழுக்கும் தமிழ் இணைய ரீதியாக பெரிய ஒரு பங்கை ஆற்றி கொண்டிருக்கின்ற சிறுகள் அமையத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி சுஜீவன் தர்மரத்னம் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி அண்ணா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உண்மையாகவே இந்த தருணத்துல உங்களுடன் இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றா இந்த உரையாடல்கள் என்பது எங்களை பொறுத்தவரையிலே தமிழிலே கண்ணனி தொடர்பாக தொழில்நுட்பம் தொடர்பான உரையாடல்கள் என்பது இது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இது ஒரு சொற்பமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அந்த நேரத்துலதான் எங்களுக்கு இந்த இப்படியான உரையாடல்கள் நடக்குது என்ற ஒரு இணைய வழி அழைப்புகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு உரையாடல்களுக்கும் அதுல ஆர்வம் உள்ள நாங்கள் சென்று கொண்டிருப்போம். அந்த வகையில இப்ப தமிழ் அறித நுட்பவியல் உலகாயம் இலங்கை அமைப்பு இன்றைக்கு அவர்களுடைய 200வது சிறப்பு இணைய வழி உரையாடலை மேற்கொண்டிருக்கு. உண்மையாகவே இப்ப கணக்க இணைய வழியில நிகழ்வுகளை நடத்துறது, நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கிறதுன்றது 2 பக்கமாக நாங்க பார்க்க வேண்டும். எல்லாருக்குமே பார்க்கல நினைப்பினம் இணையத்துல ஒரு நிகழ்வை ஒழுங்கமைப்பது என்பது இலகுவான விடயம் தானே. அந்த இணைப்பினை அனுப்பினா எல்லாரும் விரும்பினும் காய்ச்சிட்டு போகணும். ஆனால் ஒரு அனுபவத்திலையும் நானும் சொல்ற ஒரு விஷயம், நேரடியான நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பதை விட இணைய வழி நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பதற்கு அதிகூடிய கவனமும் சிரத்தையும் செலுத்த வேண்டும். ஏன்னா எல்லாருமே வேற வேறு இடங்கள்ல இருந்து செய்வோம். இன்றைக்கு இதை கேட்கல சந்தோஷமா இருக்குது. இப்ப மாதிரி இருக்குது. ஆனா 5 வருடங்கள் கடந்திருக்கிறது. இந்த 5 வருடங்கள் என்பது உண்மையாகவே அந்த கோவிட் கால பகுதியில நாங்கள் புது ஒரு உலகத்துக்குள்ள போறோம். இணைய வழியிலான உரையாடல்கள், இணைய வழியிலான சந்திப்புகள் எல்லாமே இணைய வழிக்குள்ள புகைக்குள்ள ஆரம்பிச்ச ஒரு இது. இப்ப நாங்கள் இந்த இணைய வழி உரையாடல்கள் ஊடாக ஒரு கடந்து வந்த ஒரு பாதையினை மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கின்றது.
இதுல இன்னொரு விஷயம், சந்தோஷமான விஷயம் என்றேக்கல, இப்ப எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து எங்கட தலைமுறை, எந்த தலைமுறை என்று சொல்லிக் கொள்ளலாம், அந்த தலைமுறை வந்து நாங்கள் இணைய உலகோடையும் கண்ணணி தொழில்நுட்பங்களோடையுமே வளர்ந்த ஒரு தலைமுறையாகத்தான் இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு புதிதான விடயமா இருக்கு இல்லை. ஆனா இந்த தமிழ் அறித நுட்பவியல் உலகாயத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு மூத்த தலைமுறையினரா இருக்கிறார். அவர்கள் இப்படியான ஒரு வேலையை செய்தது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, இந்த விஷயத்தை இளையோர்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் என்ற ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வழித்தடத்தை வந்து பின்பற்ற வேண்டியது இளையவர்களாகிய எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. மேலும் அந்த 200 உரையாடல்களை ஒழுங்கமைப்பது என்பது ஏனென்றால், இந்த கோவிட் கால பகுதியில பல்வேறுபட்ட அமைப்புகள், பல்வேறுபட்ட உரையாடல் தளங்கள் எல்லாருமே ஆரம்பிச்சு கொண்டிருக்கிற நாங்கள். ஆனால் இவ்வளவு நிலைத்து நீடித்திருக்கிற தன்மை ஏற்பட்டு ஒரு 200வது வாரம் என்ற சின்ன ஒரு விஷயம் இல்லை. இதை சரியான முறையில் கொண்டு சென்ற இந்த அணியினருக்கு எப்பயுமே பாராட்டுக்களும் எங்கள் தமிழ் சமூகம் சார்பாக இதுக்கு ஒரு நன்றி அறிதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும். ஏனென்றால் இவ்வளவு வந்து உரையாடல்களாக இல்லாமல் இப்ப ஒரு காணொலிகளாகவும் யூடியூப் பக்கங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இது ஒரு அறிவு திரட்சி ஒன்றைத்தான் இவர்கள் செய்து வச்சிருக்கிறார்கள். 200 உரையாடல்களையும் 200 உரையாளர்கள், அதை ஒழுங்கமைப்பாளர்கள், அந்த இந்த திட்டத்தை மேற்கொள்றதுக்காக பின்னால வேலை செய்த அணி என்றது ஒரு பெரிய அணி இருக்கு. அவர்களை நாங்க எப்பயுமே எங்களுக்கு தெரியாமல் ஒரு திரைக்கு பின்னால வேலை செய்பவர்கள் இருப்பார்கள். உண்மையாக அவர்கள் அனைவருமே போற்றுதலுக்குரியவர்கள். அவர்களுடைய இந்த பணியை நாங்க என்னத்தை சாதிச்சிருக்கிறோம்டா, இந்த 200 உரையாடல்களை உருவாக்கி இருக்கிறோம். 200 தலைப்புகள்ல ஒரு அறிவு திரட்சியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றதான் இவர்களுடைய ஒரு பெருமையான விடயம். மேலும் இந்த இவ்வாறான அறிவு பகிர்வுகள், உரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். இடம்பெறுகின்ற பொழுது சில வேளைகள்ல எங்களுக்கு நாங்க ஒரு அனுபவத்துல பார்க்கல, ஒரு உரையாடல்கள் செய்யல, அதுல பங்கு பெற்றவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு. அது எல்லாமே நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். இந்த குழுவினரும் வந்து நிச்சயமாக அதை அனுபவிச்சிருப்போம். என்னடா நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஆனா வார ஆக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு என்று துவண்டு விடாமல் அந்த உரையாடல்களை தொடர்ச்சியாக கொண்டு போய் சென்றதுதான் எங்களுடைய சிறப்பு. இந்த சிறப்பு தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். ஏனென்றால் இங்க கதைக்கப்படுற ஒவ்வொரு விடயங்களும் ஏதோ ஒரு வகையில எங்களுடைய இணைய பக்கத்துல வந்து ஒரு காணொலியாக இருக்க போது, அது பிற்காலத்துல இன்னொருகளுக்கு உசா துணையாகவோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில பிரயோசனப்படுற ஒரு விடயமாகத்தான் இருக்க போகுது. மேலும் நாங்கள் இதுல முக்கியமாக நான் கேட்டுக்கொள்ற ஒரு விடயம், எவ்வாறாயினும் இந்த உரையாடல்களை எழுத்து வடிவுக்கு கொண்டு வர்ற முயற்சியையும் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். அதை ஒரு நூலாக வர வேண்டும் என்ற 2 பக்கம். ஒன்று, அறிவு திரட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த காலப்பகுதியிலூடாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்ற ஒரு வரலாற்றினை சொல்லுகின்றதாக இருக்கணும். நாங்கள் கோவிட் முடக்கத்தின் ஊடாக எல்லாமே முடங்கி இருந்த காலத்திலே நாங்கள் இணைய வழியிலே உரையாடல்களை மேற்கொண்டோம். அந்த உரையாடலை வந்து வெறுமனே நாங்கள் வந்து ஒரு இலங்கைக்குள் மட்டுப்படுத்தப்படாமல் தமிழக உறவுகள், பல்வேறுபட்ட தமிழக தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இணைந்து அந்த உரையாடல்களை நிகழ்த்தி இருந்தார்கள். அதுவும் இங்கே ஒரு சிறப்பான ஒரு விடயம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே தமிழகம் வந்து எங்களுக்கான ஒரு அறிவு திரட்சியும் சரி, எங்களுக்கான ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகின்றது. அங்கிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த மொழி கற்று என்பது மொழியின் ஊடாக நாங்கள் அவர்களுடன் தமிழகத்துடன் இணைந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவுக்கு வருகின்றது. இந்த தொடர்ச்சியான இந்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுமாறு தமிழ் அறித நுட்பவியல் உலகாயம் இலங்கை குழுவினருக்கு கேட்டுக்கொண்டு, எங்களுடைய இளைஞர்களாக எங்களுடைய ஒத்துழைப்புகள் என்றென்றும் இந்த இவ்வாறான சிறப்பான முயற்சிகளுக்கு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. சுஜீவன், குறுக்கிறதுக்கு மன்னிக்கோணும், எங்களுடைய பெயரை தவறுதலாக வாசித்தீர்கள். நுட்பவியல் இல்ல, நுட்பியல். திருத்திருங்க. நுட்பியல், தமிழர்த நுட்பியல் உலகாயம். நன்றி ஐயா. நன்றி சுஜீவன் தர்மரத்னம் அவர்கள். சிறகுகள் அமையத்தைச் சேர்ந்த சுஜீவன் தர்மரத்னம் அவர்கள் சிறப்பான ஒரு வாழ்த்துரையினை வழங்கியிருந்தார். அவருக்கு நாங்கள் தமிழறித நுட்பியல் உலகாயம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக உரையாளர் பற்றிய அறிமுக உரையினை வழங்குவதற்காக மயூரன், தமிழ் கணிமையாளர் உறுப்பினர் தமிழறிதம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உரையாளர் இன்றைக்கு எங்களுடைய இனிய நேரு. அவர் பெயருக்கேற்றபடி அவர் ஒரு இனிய நேரு, அப்படித்தான் சொல்லுவோம். என்னென்னு சொன்னா, நான் ரொம்பவும் ஒரு என்ன சொல்றது,
மகிழ்ச்சியோட தான் இந்த அறிமுகத்தை நான் செய்ய வேண்டியிருக்கிறேன். அவர் வெறுமனே ஒரு வெளியிலிருந்து வந்த உரையாளர் அல்ல. அவர் எங்களோட சேர்ந்தவர். எங்களோட இருந்து இந்த தொடக்கத்துல இருந்தே எங்களோடு சேர்ந்து பணியாற்றி வருபவர். தமிழகத்தினுடைய ஒவ்வொரு அடிவைப்பிலும் ஒவ்வொரு முக்கியமான அடியெடுப்பிலும் இந்திய நேரு ஐயா அவர்கள் எங்களோடு இருப்பார். அவர் மிக உயர்ந்த பதவிகளை வகித்தவர். கணினித்துறையில முக்கியமாக கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, தமிழ் கணினியை பரப்புவது என்று பல பரப்புகள்ல கணினி பாதுகாப்பு, இது எல்லாவற்றிலும் இந்திய அரசிலும் சரி, தமிழ் கணிமை நிறுவனங்களிலும் சரி அவர் மிக உயர்ந்த பதவிகளை வகித்த ஒருத்தர். அப்படி இருந்தாலும் மிக பழகுவதற்கு மிக எளிமையான ஒருத்தர். பழகுவதற்கு மிக எளிமையானவர் மட்டுமல்ல, மிக கடுமையான விடயங்களை, மிகவும் கற்றுக்கொள்ள சிரமமான பல விடயங்களை இலகுவாக எளிமையாக சொல்லக்கூடிய இனிய நேரு ஐயாவினுடைய ஆதரவு தமிழ் அரிதத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக அடிப்படையானது, முக்கியமானது. அவர் நீங்க இந்த உரை ஆற்றும் பொழுதே உங்களுக்கு அவரை நன்றாக தெரிந்துவிடும். அவரை அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்பை இன்றைக்கு எனக்கு தந்த தமிழகத்துக்கு நன்றி. நீங்கள் அவரை பற்றிய அறிமுகத்தை அவருடைய உரையிலிருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நன்றி. நன்றி. இணையவழி உரையாடலில் இன்று கலந்து கொண்டிருக்கின்ற உரையாளர் பற்றிய அறிமுக உரையினை வழங்கி சென்ற மயூரன், தமிழ் கணிமையாளர் உறுப்பினர் தமிழரிதம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நாம் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற உரையினை ஆரம்பிப்பதற்காக எமது இன்றைய சிறப்பு 200வது உரையாடலை ஆரம்பிப்பதற்காக முனைவர் இனிய நேரு அவர்களை அன்புடனும் மதிப்புடனும் இந்த அவையில் அழைத்து நிற்கின்றோம். வாருங்கள் ஐயா. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய தலைவர் திரு விக்னேஸ்வரநாதன் ஐயா அவர்களே, செயலாளர் திரு சரவணபானந்த ஐயா அவர்களே, சுஜீவன் அவர்கள் நன்றாக ஒரு அறிமுக இந்த நிகழ்ச்சி குறித்து அறிமுகப்படுத்தினார். அவருக்கும் நன்றி. எனது நண்பர் திரு மயூரன் அவர்கள் என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்தார். அவருக்கும் எனது நன்றி. இவர்களெல்லாம் எனது நீண்டகால நண்பர்கள். ஐயா சரவணபானந்தன் கூறியது போல இதன் முதல் நிகழ்விலிருந்து இன்று வரை தமிழ் அரிதத்துடன் தொடர்பில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதில் என்னவென்றால் நாங்களெல்லாம் இந்த இணைய வழியாக நண்பர்களாகி சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் இணையத்தில் இருக்கிறோம் என்பதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதில் ஐயா அவர்கள் கூறியது போல முதல் நிகழ்ச்சியில் நான் உரையாற்றினேன், 100வது நிகழ்ச்சியிலும் உரையாற்றினேன். இன்று 200வது நிகழ்ச்சியிலும் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா சரவணபானந்த கூறிய போல 300 அல்ல 500வது நிகழ்ச்சியிலும் என்னை பேச அழைக்க வேண்டும். நான் பேசுவதற்கு அன்றைய சூழ்நிலையில் என்ன தமிழ் கணிமைக்கு எது தேவையோ, தமிழ் இணையத்திற்கு எது தேவையோ அதை பற்றி பேச ஆவலோடு இருக்கின்றேன். இன்றைய தலைப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். இதில் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவியல், இன்று அது இல்லாத துறையே இல்லை என்று கூறலாம். இப்பொழுது நன்றி உரைக்கான நேரம். எங்களுடைய உரையினுடைய நிறைவாக இப்பொழுது நன்றியுரைக்கு நாங்கள் செல்லுகின்றோம். இந்த நன்றியுரையினை இன்றைய சிறப்பு உரையாடலின் இறுதியில் நன்றியுரையினை வழங்குவதற்காக நான் இப்பொழுது அழைப்பது சானா இலங்கேஸ்வரன், உப செயலாளர் தமிழரிதம், ஆசிரிய ஆலோசகர் மட்டுநகர். அன்புடன் இலங்கேஸ்வரன் அவர்களை நன்றியுரையினை வழங்குவதற்கு அழைத்து நிற்கின்றோம். நல்லது அன்புடன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த குழுவில் இன்றைய 200வது சிறப்பு உரையாடலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் முதலில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் பொருத்தமான ஒரு தலைப்பும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது குறித்து மிகவும் நீங்கள் பலரும் கூறியபடி மிகவும் ஆழ்ந்த அனுபவமும் ஆராய்ச்சி தன்மையும் கொண்ட எங்களுடைய இனிய நேரு
ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சென்றிருந்தார்கள். அதிலேயும் ஏஐ பாதுகாப்பு தேட வேண்டிய துறைகளாக பிரதானமானவற்றை சிலவற்றை முன்வைத்திருந்தார்கள். தொடர்பாடல், வங்கி பரிமாற்றம், அத்துடன் மருத்துவம் போன்ற விடயங்கள். அதோடு இறுதியாக கருத்து திருட்டு பற்றி கூறியிருந்தார். அனைத்து உண்மை. அதே போன்று உரையாளர்கள் இடையில் வினாக்கள் மூலமாக சிறப்பித்திருந்தார்கள். உரையாளர்களிடம் கேள்வி கேட்டு பாராட்டுகளை கூறி அவர்களுடைய வினாக்களும் சிறப்பாக இருந்தது. மேலும் நிகழ்வுக்கு மெருகூட்டக்கூடியமாக இருந்தது. அவர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். உரையாளருக்கு நன்றியை கூறி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அத்துடன் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு தொடர்ச்சியாக தொழில்நுட்ப உதவியை தமிழ் ஜேர்னல் கனடா சுகுமார் ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் என்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இடையூறாது எந்த தடங்களும் இல்லாமல் எங்களுக்கு இந்த வசதியை தருவது எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிகவும் ஆதரவாக இருக்கின்றது. அத்துடன் நிகழ்வு பற்றிய ஒரு அறிவிப்பை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் உள்ள தென்றல் வானொலி ஊடாக பிரதி வெள்ளி சனி அவருடைய நாட்குறிப்பு எனும் 6:45 காலையில் இடம்பெறும் நாட்குறிப்பில் தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அத்துடன் எங்களுடைய நிகழ்வுக்கு உரிய நிகழ்ச்சிக்குரிய அந்த அழைப்பு அது மிகவும் குறுகிய காலத்திலேயே சிறப்பாக செய்து தந்து கொண்டிருக்கும் நமது பல்திறன் ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் ஐயாவுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துள்ளேன். எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் கூட இதனை இடைவிடாது நகர்த்தி கொண்டு ஆற்றல் மிக்கவர்களை கண்டறிந்து அவர்களை உள்வாங்கி வழிநடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எமது செயலாளர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் இணைந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் நாம் அனைவரும் பல்வேறு துறைகளில் பல்வேறு வேலைகளில் இருப்பதால முழுமையான பங்களிப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் அவர் அதை இடைவிடாது நடத்தி செல்கிறார். அது பெருமைக்குரிய விஷயம், பாட்டுக்குரிய விஷயம். அதற்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அத்துடன் இந்த நிகழ்வுக்கு மறைமுகமாக இருந்து நமக்கு பூர்ண ஆதரவுகளை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம்.